இன்னைக்கு நாம கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு இந்தோனேஷியன் பேய் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா தீயில கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா கிளைமாக்ஸின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜெனரல் மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியுமே விடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே ஒவ்வொரு ஷேருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 1998 தான் காமிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியே பாத்தீங்கன்னா 98 நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு லேடி மார்க்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. எங்க வீடு பாத்தீங்கன்னா 5th ஃப்ளோர்ல இருக்கு. 510வது ரூம். உள்ள போய் பார்த்தா சீலிங்ல இருந்து தண்ணியா சொட்டிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பெருசா ரெஸ்பான்ஸே இல்ல. நாளைக்கு பாக்குறோம் மேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டது போல. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணியும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு சரி நாமளே போய் அதை செக் பண்ணி பாத்துடலாம். எப்படியும் இந்த 6வது ஃப்ளோர்ல இருந்து தான் ஏதாவது தண்ணி லீக் ஆகி இங்க சொட்டுது போல. சரி போய் பாத்துருவோமே அப்படின்ட்டு லிஃப்ட்ல ஏறுறாங்க. ஆனா பார்த்தா அந்த 6வது ஃப்ளோருக்கான அந்த பட்டன் இருக்குல்ல, அதை டேப் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரி அதனால ஸ்டெப்ஸ்ல போய் பாத்துருவோமே அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் வழியாவே ஏறி போறாங்க. போய் பார்த்தா அந்த ஃப்ளோருக்கான அந்த என்ட்ரன்ஸே லாக்ல இருக்கு. லாக்ல இருந்தாலும் பரவாயில்ல உடைச்சிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கை உடச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம பாடஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே பயத்துல என்னடா இது அப்படின்ட்டு பயத்திலேயே அப்படியே உள்ள போய் கரெக்டா எங்க வீடு இருக்கும்ல அதுக்கு மேல இருக்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இன்னுமே கும்மு இருட்டா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க பயத்துல ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு உள்ள இருந்து ஒரு அமானுஷ குரல் கேக்குது. யார் அது அப்படின்ற மாதிரி கேக்குது. அதை கேட்டுனே இவங்க பயந்துடுறாங்க. என்னடா இது இத்தனை வருஷமா பூட்டி இருக்கு இந்த ரூம்ல இருந்து எப்படி இந்த குரல் கேட்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க திரும்பவும் அந்த குரல் கேக்குது. அதுக்கு இந்த லேடி நீங்க யாரா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அந்த அமானுஷ குரல் மிஸ் கேன்னு சொல்லுது. அதை கேட்டோன்னே இந்த லேடி பயந்துடுறாங்க. உள்ள வாங்க அப்படின்ட்டு அந்த குரல் கூப்பிட்ட இவங்க பயத்துல அந்த பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு அம்மா பேயும் பொண்ணு பேயும் பாத் டப்ல உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. அப்ப அந்த அம்மா பேய் பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து 4 நாள் அந்தி பொழுது அப்படின்ட்டு சொல்ல இவங்களுக்கு அள்ள விட்டுருது. பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப வேற வீட்டுல காமிக்கிறாங்க. தங்கச்சி வீட்டுல காமிக்கிறாங்க. தங்கச்சி கிட்ட எல்லாத்தையுமே பயத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நான் சாக்க போறேன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தங்கச்சிக்காரி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஹாலுசினேஷன் தான், நீ ரொம்ப பயப்படாத, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப போய் நீ குளிச்சுட்டு வா, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளுமே குளிக்கலாம் அப்படின்ட்டு பாத்ரூம் பக்கம் போறா. பாட்டப்ல போயிட்டு தண்ணி திறந்து விட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பாட்டப்ல இருந்து அந்த அம்மா பேயும் அந்த பொண்ணு பேயும் எழுந்து வெளியே வருதுங்க. அதை கண்ணாடியில பார்த்து திரும்ப அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு. அந்த பேய்ங்க இவளை கண்டந்தண்டமா பிச்சு போட்டுருதுங்க. கை காலு தலைன்னு அப்படி கண்டந்தண்டமா பிச்சு போட்டுருதுங்க. சோ அதனால இதை சீனெல்லாம் காட்ட முடியாது. தங்கச்சி கிச்சன்ல இருந்து ஓடி வந்து பாக்குறா. பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோனே காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வச்சிருக்கா. வேலை செய்யறவர் வந்து இந்த மாசமாச்சு நீங்க சரியா சம்பளம் கொடுப்பீங்களாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோனுக்கு நிறைய நெருக்கடி இருக்க போல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ அதனால அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ்மே கட்டணும். அது மட்டும் இல்லாம தங்கச்சி படிச்சிட்டு இருக்கா. அதுக்கான செலவுமே இவதான் பாத்துக்கணும். சோ அதனால நிறைய நெருக்கடி இருக்கிறதுனால சம்பளம் சரியா கொடுக்க முடியல போல. அதனாலதான் இப்படி வந்து இவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் இந்த மாசம் கரெக்டா கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப பேசிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அதை கேட்டு நீ பதறி போயிடுறா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப உடஞ்சு போயிடுறா. உடஞ்சு போய் ரொம்பவுமே ஆடுறா. பக்கத்துல தங்கச்சிக்காரி நிக்கிறா. தங்கச்சி பேரு மியா. அப்புறம் கட் பண்ணா அம்மாக்கு இறுதிச்சடங்கு பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வரான். ஹீரோனோட லவ். ஹீரோ போலீஸா இருக்கா சிட்டில. ஹீரோ ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்றான். அப்படியே கட் பண்ணா இப்ப வீட்டுக்கு வந்து சடங்கு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அவ பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோன் கிட்ட ரெஸ்டாரண்ட் எல்லாம் விட்டுட்டு நான் வேலை செய்யற சிட்டிக்கே வந்துட்டு அங்க தங்கச்சியுமே நல்லா படிக்க வைக்கலாம், அது மட்டும் இல்லாம உனக்குமே ஒரு நல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோன் எதுக்கு நான் ரெஸ்டாரண்ட்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசுறா. ஆனா இருந்தாலும் அவன் கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்புறம் கட் பண்ணா ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்துகிட்டே ஹீரோனுக்கு கால் பண்ணி என்ன கிளம்பி வச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ சொன்ன அபார்ட்மெண்ட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுல அங்க ஏதோ கேஸ் இருக்கு போல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்க வந்து தங்குவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கேஸையே நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு இறந்துச்சுல, அந்த பொண்ணு தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்க்கு தான் இப்ப ஹீரோயின் போக போறான். அப்படியே கட் பண்ண அந்த அபார்ட்மெண்ட்க்கு வர அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் இவங்களை வெல்கம் பண்றாங்க. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹீரோயின் கேட்டியும் மியா கேட்டியும் அந்த அபார்ட்மெண்ட்கான இந்த ரூல்ஸை சொல்றாங்க. எப்படி சந்திரமுகியில தெற்கே இருக்க ரூம் பக்கம் யாருமே போக கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி 6வது ஃப்ளோருக்கு யாரும் போக கூடாது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எந்த ஃப்ளோருக்கு நீங்க போக கூடாது, உங்களுக்கு பர்மிஷன் பாத்தீங்கன்னா 5வது ஃப்ளோர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களை 3வது ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு ரூம்ல விடுறாங்க. அப்புறம் ஓனர்
ஓனர்ஸ் போனதும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறா. அதுக்கு ஹீரோ அந்த பொண்ணை கண்டத்தண்டமா வெட்டி போட்டிருக்காங்க, ஆனா யார் இதை பண்ணுதா அப்படின்ட்டு ஒரு குழுவுமே இல்ல, அங்க எந்த தடையுமே இல்ல, நாங்க என்னதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத, இந்த அபார்ட்மெண்ட்க்கும் அந்த பொண்ணோட கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் நல்லா விசாரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு ஹீரோயின்மே சொல்றா. அப்புறம் அவன் போனதும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா தங்கச்சி கிட்ட வந்து பேச, இப்ப தங்கச்சிக்காரி ஹீரோவை பத்தி பேசுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை லவ் பண்றா, ஆனா மேரேஜ் பண்ணிக்க யோசிக்கிறா. ஏன்னு பார்த்தா சின்ன வயசுலயே அப்பா இவங்களையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாராம், சீட் பண்ணிட்டாராம். சோ அதே போலதான் எல்லா ஆம்பளைங்களுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றான். அதனாலதான் மேரேஜ் பண்ணிக்க யோசிக்கிறா. ஆனா அதுக்கு தங்கச்சிக்காரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட அம்மாவே சொல்லிருக்காங்க, ஏதோ அமானுஷமா ஏதோ ஒண்ணுதான் அப்பாவை கொண்டு போயிடுச்சான், நீ நினைக்கிற மாதிரி அப்பா நம்மள சீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இவ டென்ஷனா திட்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இறந்து போனாங்கல்ல அந்த பொண்ணோட தங்கச்சி இப்பதான் வாயை திறந்து பேசுறா. சரி ஏதாச்சும் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அந்த பொண்ணு 4 நாள் அந்தி பொழுது மிஸ் கே அப்படின்னு மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்றா. உனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா இப்ப மறாவது நாள் அபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் அங்கேயே வேலையை வாங்கிடுறா. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப 5th ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தர் வந்து எங்க ரூம்ல சீலிங்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன மீண்டும் மீண்டுமா அப்படின்னு பயமா இருக்குல்ல. ஹீரோயினுக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால செக் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போறா. போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க. அப்ப அவரு பக்கத்து வீட்லயும் இதே மாதிரி தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்ல, யார் வீடு அப்படின்னு கேக்குறா. அதாங்க போன வர இறந்து போனாங்கல்ல அந்த லேடியோட வீடு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவங்க போயிட்டு அந்த வீட்டையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆளு எப்படியும் 6th ஃப்ளோர்ல தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அங்க தண்ணி லீக் ஆகிறதுனால தான் இங்க இப்படி வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாருங்கம்மா, நான் ஒரு வாரம் இங்க இருக்க மாட்டேன், நான் வெளியூருக்கு வேலை விஷயமா போறேன், சோ அதனால அதுக்குள்ளேயே நீங்க இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுமே சரின்னு சொல்றான். அப்ப அப்படியே கேமராவை அப்படியே மேல 6th ஃப்ளோருக்கு கொண்டு வராங்க. அந்த ரூம்ல காமிக்கிறாங்க. பார்த்தா பாட்டப்ல அந்த தண்ணி வழிஞ்சு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப ஈவினிங் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கூட வேலை செய்யறவர்கிட்ட ஹீரோயின் 6th ஃப்ளோருக்கான அந்த சாவி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவரு எதுவும் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால ஹீரோயின் லாக்க உடச்சிக்கிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு தங்கச்சியை கூட்டிட்டு அங்க போறா. அங்க வந்து கரெக்டா அந்த ஆளோட ரூமுக்கு மேல இருக்க அந்த ரூம்குள்ள போறா. உள்ள போய் பார்க்க ஸ்டார்டிங்ல அப்படி எப்படி கேட்டுச்சோ பாத்ரூம்ல இருந்து அதே மாதிரி அந்த அம்மானுஷி குரல் கேக்குது. அதை கேட்டனே பயத்துல நீங்க யாரு அப்படின்னு கேட்க அந்த அமானுஷ குரல் நான் மிஸ் கே அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோயின் பயத்துல அந்த கதவை திறந்து பார்க்க 2 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த அம்மா பையன் அந்த பொண்ணு பையும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள பார்த்து 4 நாள் அந்தி பொழுது அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அள்ளு விட்டுருது. அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அப்படியே கட் பண்ண இப்ப மறாவது நாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்ப தெரியாம இந்த பேப்பர் பென்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை தெரியாம தள்ளி விட்டுறா. அப்ப கீழே செதறி இருக்க அந்த பேப்பர் பென்ஸை பார்த்தா ஒண்ணுன்னு பின்சால அப்படியே கிரியேட் ஆகி இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அதாவது இந்த பேய் 4 நாள் அப்படின்னு சொல்லிச்சுல அதுல ஃபர்ஸ்ட் டேவான். அதை பார்த்து இவ ஷாக்ல திரும்பி பார்த்துட்டு பார்க்க இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒண்ணுமே இவளுக்கு புரியல. அப்படியே கட் பண்ண இந்த மியா பொண்ணு டான்ஸ் கிளாஸ் சேரலாம் அப்படின்ட்டு கிளாஸ்க்கு வரா. இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பாரம்பரியத்திலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டான்ஸா, மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் ஆடுவாங்களாம். அப்படியே கட் பண்ண இங்க ஹீரோயின் அந்த ஆளோட ரூமுக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வரா. ஏன்னா கிளீன் பண்ற அந்த ஒர்க்கர் வரல. சோ ஃபர்ஸ்ட் வேலை, சோ எதுவாக இருந்தாலும் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு இவ கிளீன் பண்ணலான்ட்டு இவளே வரா. உள்ள வந்து பார்த்தா அந்த ஆளோட பொண்ணு நிக்கிறா. என்னம்மா நீ போலே அப்பா கூட அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு வேகமா பாத்ரூம்குள்ள ஓடுறான். நில்லுமா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அந்த பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மா பேய் இருக்குல்ல அந்த பேய் அந்த பொண்ணுக்கு தலைவாரி விடுது. அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. ஷாக்ல நிக்க உடனே அந்த பேய் அந்த பொண்ணோட தலையை அப்படியே பிச்சு எடை வீசுது. அதை பார்த்து உசுடே போற மாதிரி கத்திக்கிட்டு வெளியே ஓடி வரா. வந்து பார்த்தா கரெக்டா ஹீரோ வந்து நிக்கிறான். உடனே ஹீரோ கூட்டிக்கிட்டு வந்து பாக்குறா. வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் அந்த பேய் சொன்னது எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்டு நீ ஷாக் ஆகிடுறான். என்னடா இது, அந்த இறந்து போனா அந்த பொண்ணோட தங்கச்சிமே இதேதான் சொன்னா, இப்ப இவ்வளவுமே இதான் சொல்றாளே அப்படின்ட்டு இவன் யோசிக்கிறான். உடனே ஓனர்ஸை கூப்பிட்டு அதை பத்தி விசாரிக்கிறான். அப்ப அந்த ஓனர்ஸ் 2 பேரும் அந்த 6th ஃப்ளோரை ஏன் தடை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் அங்க தங்கிக்கங்க போல. ஆனா 1-2 மாசத்திலேயே காலி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்களாம். ஆனா போன 1-2 நாள்லயே கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க நியூஸ் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா சரியா தெரியல அப்படின்னு சொல்லாத கேட்டோன்னே ஹீரோ அப்புறம் ஏன் நீங்க 6th ஃப்ளோரை தடை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். எதுக்குன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆண்மக்கள் எங்கேயும் போகாம இந்த ரூம்லயே இருக்குங்களாம். இவங்க அந்த பேய்களை ஓட்ட சாமியாருமே வந்து கூட்டிட்டு வந்து பாத்துக்காங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் இனிமே யாருமே 6th ஃப்ளோர் பக்கம் போகவே கூடாது அப்படின்ட்டு தடை பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எந்த ஃப்ளோருமே யூஸ் பண்ணலையா. அப்புறம் இதை பத்தி எல்லாம் வெளியே சொன்னா இந்த அபார்ட்மெண்ட்க்கு பேர் கேட்டுரும் அப்படின்ட்டு வெளியும் சொல்லலையா. அண்ட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா அந்த பேய் யார் பாக்குறாங்களோ அவங்க 4 நாள் கழிச்சு கரெக்டா சாயங்கால நேரம் சூரியன் மறையும் பொழுது அங்க இறந்துருவாங்களாம். இதை கேட்டோன்னே ஹீரோயின் பயந்துடுறா. ஏன்னா ஹீரோயின் ஹீரோட தங்கச்சியும் பார்த்துட்டால. சோ அதனால
பயத்துல இப்ப அந்த சாமியார் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஓனர் அம்மா இறந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அந்த ஓனர் சொல்றது அவன் நம்பல. சரி செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் பயத்துல ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு தடுக்கிறான். அப்ப திடீர்னு டைம் ஆச்சுன்னு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்புறான். நீ அவ டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வரணும். சோ நல்லா போக அப்ப உடனே ஹீரோ அந்த ஓனர்ஸை மிரட்டி அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அந்த ஓனர்ஸ் 2 பேருமே இந்த 6th ஃப்ளோருக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. இவன் மட்டும்தான் உள்ள போறான். கரெக்டா அந்த ரூம்குள்ள போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்க திடீர்னு எல்லாருக்கும் கேட்ட மாதிரியே அதே குரல் கேக்குது. இவன் பொறுமையா பாத்ரூமை திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள அந்த அம்மா பையன் அந்த பொண்ணு பையன் உட்காந்துட்டு இருக்குங்க. அதுங்க இவனை பார்த்து 4 நாள் அந்தி பொழுது அப்படின்னு சொல்ல இவன் பயத்துல வேகமா அந்த டார்ச் ஆன் பண்ண ட்ரை பண்றான். ஆன் பண்ணிட்டு ஷூட் பண்ண பாக்குறான். பார்த்தா அதுங்களை காணோம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இதுங்க இப்பதான் இங்க இருந்துச்சுங்களே அப்படின்ட்டு கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருக்க. தண்ணி டேப் தானா ஓப்பன் ஆகி தண்ணி வருது. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். உடனே வெளியே ஓடி வந்துடுறான். அப்படியே கட் பண்ண இங்க அதே நேரம் இங்க மியா டான்ஸ் கிளாஸ்ல தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சைடுல பார்த்தா இவ கண்ணாடியில இவளோட பின்பம் இருக்குல்ல, இவளுக்கு ஆப்போசிட்டா டான்ஸ் ஆடுது. அதை கவனிச்ச இவ உடனே சைடுல திரும்பி பாக்குறா. பட் பார்த்தா நார்மலா தான் இருக்கு. சே பிரம்மையா இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா இந்த பின்பம் இவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்குது வில்லத்தனமா. அதை பார்த்து இவ பயந்து ஓட உடனே அது இவளை கூப்பிடுது. இவ பயத்துல திரும்பி பாக்குறா. பார்த்தா ஒரு பர்ஃபெக்டான டான்சர் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி ஆடி காட்டுது. அப்புறமா திடீர்னு காலை தூக்கி ஓங்கி உதைக்க பாவம் அதே மாதிரி இவ காலை தூக்கி உதைச்சி காலா சுலுக்கிக்கிறா. அப்புறம் உடனே இவளோட பின்பம் பேகலா மாதிரி கிட்ட வருதுங்க. இவ கிட்ட வந்து இவளை கொல்ல பார்க்க இவ பயந்து கத்திடுறா. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அந்த டான்ஸ் மாஸ்டருமே ஓடி வந்துடுறாங்க. இவளை காப்பாத்திடுறாங்க. அப்ப அங்க பார்த்து அந்த பேய்களை காணோம். அப்புறமா மியாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்ப அந்த டான்ஸ் மாஸ்டர் அம்மா மியாவை 2 ஆன்மாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆன்மாக்களை பார்க்கற அந்த பவர் இருக்குதான். பட் ஆனா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதான். அதாவது அவங்கள விரட்ட முடியாதான். ஆனா அதை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்ட்டு அட்ரஸை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படியே கட் பண்ண அதே சமயம் ஹீரோ அந்த அம்மா அந்த பொண்ணோட அந்த பூர்வீகம் போட்டோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறான். பட் ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டோம்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோனும் மியாவுமே அங்க வராங்க. அவங்க கிட்ட ஹீரோ நானுமே இந்த 6th ஃப்ளோருக்கு போய் பார்த்தேன், நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டுன்னு ஹீரோயின் திட்டுறா. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு கேட்கிறா. அப்புறமா அவன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அங்க வந்து போக ஹீரோயின் எனக்கு நைட்டு சாமியார் வந்து செக் பண்ணி பாப்பாரு அப்படின்ட்டு சொல்றா. அந்த டான்ஸ் மாஸ்டர் அம்மா சொன்னாங்கல்ல அந்த சாமியார் தான். கட் பண்ண நைட்டு சாமியார் வராரு. 6th ஃப்ளோர்ல இருக்க அந்த ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து அந்த ரூம் கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண இவரால சுத்தமா முடியல. அந்த பேய்களுடைய அந்த பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு இவங்க கேட்க அதுக்கு அந்த சாமியார் அதுங்களுக்கு தீராத கடன் இன்னும் இந்த பூமியில இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் அதுங்க இங்க இருந்து போகாதுங்க, அதை விரட்டணும்னா ஒரே வழி இருக்கு. அது என்னன்னா அந்த பேய்களுக்கு என்ன ஆச்சு, அதனுடைய பாஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த பேய்ங்க யூஸ் பண்ண ரொம்ப அதுங்களுக்கு நெருக்கமான ஒரு பொருள் நமக்கு தேவை. அதை வச்சுதான் அதுங்களுக்கு என்னாச்சு அதுங்களுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டனே இவங்க முழிக்கிறாங்க. என்ன அந்த பேய்கள் சம்பந்தப்பட்ட ஒண்ணுமே இவங்க இல்ல. முக்கியமா அந்த பேய்கள் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியாது. கட் பண்ணா மறாவது நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப மியா கால் பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்கு சீக்கிரம் வா அப்படின்ட்டு சொல்றா. உடனே இவளுமே ஓடி போறா. அப்ப கரெக்டா ஹீரோமே அங்க வரான். ஓனர்ஸ் கிட்ட அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறான். அப்ப அதே நேரம் இந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்து பாக்குறா. வந்து பார்த்தா மியாவை காணோம். ஏன் நம்மள இவ வர சொன்னா அப்படின்ட்டு கால் பண்ணி மியா கிட்டே கேக்குறா. அதுக்கு மியா நான் எங்கடி கால் பண்ண அப்படின்ட்டு கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறான். அப்ப திடீர்னு பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு 2வது நாள்ல அந்த பேய் இந்த பூவால கிரியேட் பண்ணி இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. ஐயோ அப்படின்ட்டு எசாக பார்க்க பின்னாடி யாரோ அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எழுந்திருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ அந்த பேயா அப்படின்னு அவ பயத்துல திரும்பி பாக்குறா. பார்த்தா யாரும் இல்ல. சே ஒண்ணும் இல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு திரும்பி போக சன்னா அந்த தண்ணியில இருந்து அந்த பேய் இவ காலை பிடிச்சி உள்ள இழுத்துக்குது. அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்து இவளை முக்கி கொள்ள பாக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயின் மயங்கிடுறான். ஆனா அப்ப கரெக்டா மியா அங்க வந்துடுறா. கால் பண்ணிருப்பால சோ அவ ஓடி வரா. ஓடி வந்து அக்கானு கத்த அப்ப அக்காக்காரி சைக்கோத்தனமா என்னமோ பேய் மாதிரி அப்படியே அந்த தண்ணியில இருந்து எழுந்து வெளியே வரா. அப்ப அவன் முகத்துல பார்த்தா ஏதோ பேய் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு நிக்கிறா. உடனே பேய் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு தங்கச்சியை பார்த்து வேகமா ஓடி வரா. அவ தப்பிக்க பார்க்க அவளை புடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அப்புறமா வேகமா தங்கச்சியை கொல்ல ட்ரை பண்றான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் ஓனஸுமே ஓடி வந்துடுறாங்க. வேகமா ஹீரோ 2 பேருமே காப்பாத்திடுறான். ஹீரோயின் போட்டிருக்க அந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்க போடுற அந்த மாஸ்க் தானா. சோ அதனால டான்ஸ் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அதை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த மாஸ்க் என்ன மாஸ்க் அப்படின்னு பார்த்தா ஒரு ராணியோட மாஸ்க் தானா அது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க அப்ப தங்கச்சிக்காரி அந்த மாஸ்க்ல நெத்தியில சிகப்பு கலர் ரத்ன கலர் இருந்துச்சு. அதே மாதிரி மாஸ்கை யார் ரெடி பண்ணிருப்பாங்க, யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கேக்குறா. அதை கேட்டுன்னு இவங்க அது கஸ்டமைஸ் தான் இருக்குமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருங்க, ஆனா அவன்
இங்க இல்ல மலை கிராமத்துல இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் இந்த மாஸ்க் எல்லாத்தையுமே செய்யறாங்களாம். சோ அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. மியா இங்கே தான் இருக்கா. அவர் ரொம்ப தொலைவுல ஒரு மலை கிராமத்துல இருக்காரு. அவர் கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க் காமிச்சு அதை பத்தி விசாரிக்க அவர் அந்த மாஸ்கை பார்த்துட்டு இந்த ஊர்லயே இருக்க ஒரு பணக்கார அம்மாக்கு நான் இதை செஞ்சு கொடுத்தோமா அப்படின்ட்டு சொல்றாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டோடனே அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க வேலைக்காரங்க கிட்ட அந்த அம்மாவுடைய பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ட்டு கேட்க அந்த அம்மா எதுவும் பேச முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அவங்க பொண்ணு தான் இந்த ஊர்லயே பெஸ்ட் டான்ஸரா, அவளுக்காக தான் அந்த மாஸ்கையும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் நான் ஒருத்தர லவ் பண்றேன், அவருடைய குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு வந்து நின்னுருக்கா. இதனால இவங்க டென்ஷன் ஆகி வீட்டை விட்டே போயிடு அப்படின்ட்டு துரத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பக்கமே வரல அப்படின்ட்டு இந்த வேலைக்காரமா சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1986 நடந்திருக்கு. அதை கேட்டோன்னே ஹீரோயின் அந்த பொண்ணோட திங்ஸ் ஏதாவது இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்க இருக்குமா அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அங்க கபோர்ட்ல பார்த்தா அந்த பொண்ணு யூஸ் பண்ணிருந்த அந்த மாஸ்க் அப்படியே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் உங்களுக்கு இதை தரீங்களா அப்படின்னு கேட்க அவங்களுமே தராங்க. வேகமா அந்த மாஸ்கை எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா நைட் ஆயிடுது. சோ வேகமா போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு ட்ரக் இவங்களை ஏத்துற மாதிரி வேகமா வருது. அதை பார்த்து இவங்க எஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்க உடனே அந்த ட்ரக் இவங்களை ஏத்திடுது. அந்த ரோட்ல இருந்து கவுந்து காரு பள்ளத்தாக்குல விழுந்துடுது. ரெண்டு பேருக்கும் நல்ல அடி. அப்ப அப்படியே கட் பண்ணி மியாவை காமிக்கிறாங்க. மியா தூங்கிட்டு இருக்க டோர் தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அக்கா தான் வந்துட்டா அப்படின்ட்டு சந்தோஷமா வந்து திறந்து பாக்குறா. பார்த்தா யாருமே இல்ல. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க திடீர்னு சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்து பயத்துல கத்துறா. யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி எங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நல்லா அடிபட்டு மயக்கத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கா. எழுந்த உடனே ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்றா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு மாஸ்க போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறா. அப்படி ஆடிக்கிட்டே அந்த ஷாலால ஹீரோட கையை பிடிச்சி இழுக்க அப்படியே கை தனியா வந்துடுது. அப்புறம் ஏவு இறக்கம் இல்லாம அந்த ஷாலால தலையை பிடிச்சி அப்படியே வேகமா இழுக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனுக்கு வந்த கனவு தான் போல. நல்ல வேளை ரெண்டு பேரையும் சேஃபா காப்பாத்திட்டாங்க. ஒரு பாட்டி தான் காப்பாத்தி வைத்தியமும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊர்க்காரங்க மூலமா அந்த சாமியார் வீட்டுக்கு போறாங்க. சாமியார் கிட்ட அந்த மாஸ்க கொடுக்க அவரு அந்த பேய்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அதுங்களோட பாஸ்ட ரீட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு 10 செகண்ட்லயே கனெக்ஷன் கட் ஆகி வெளியே வந்துடுறாரு. எதுவுமே அவருக்கு சரியா தெரியல. ஆனா இருந்தாலும் தெரிஞ்ச சில விஷயத்த சொல்றாரு. அந்த அம்மாவையும் பொண்ணையும் யாரோ அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் அவங்கள கொண்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரோட பாடியுமே அந்த ரூம்லயே தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்சனே இவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அபார்ட்மெண்ட்க்கு வராங்க. வந்து பார்த்தா அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. ஓனர்ஸ் இவ்வளவுமே பேசி பாக்குறாங்க. ஆனா யாரும் எதுவும் கேட்கற மாதிரி தெரியல. அப்புறமா ஓனர்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்ல அதுக்கு அவங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் 6th ஃப்ளோர்ல எந்த பாடியுமே இல்லையே, நாங்க நல்லா செக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோ செக் பண்ணியே பாத்துடலாம் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிட்டு போய் பாக்குறான். ரெண்டு டீமா பிரிஞ்சு அவங்க செக் பண்ண உள்ள போறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் ஒரு டீம், அவங்க 3 பேரும் ஒரு டீம். அப்படியே தேடிட்டு இருக்க திடீர்னு கொஞ்ச நேரத்துல சாமியார் கதால சவுண்ட் கேக்குது. அதை கேட்டுன்னு ஹீரோ என்னன்னு போய் பாக்குறான். பார்த்தா பாட்டப்ல சாமியார் மயத்துல கிடக்குறாரு. தலையில அடிப்பட்ட மாதிரி இருக்கு. ஐயோ சாமியார் என்னாச்சு அப்படின்னு பாக்க திடீர்னு யாரோ ஒருத்தர் ஹீரோவை மண்டில அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா இந்த ஓனர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு போல. ஹீரோனையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அப்புறம் கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோனும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்காங்க. எழுந்து பார்த்தா ரெண்டு பேருமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் தனி ரூம்ல. உடனே ஹீரோ அந்த வெஸ்டர்ன் தலையில இருக்கும்ல அதை உடைச்சி அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து அவன் கட்டா இருக்க ட்ரை பண்றான். அதே சமயம் வெளியே ஹீரோடைய ஃப்ரெண்டு போலீஸ் ஹீரோவை தேடி அங்க வர்றாரு. ஆனா கரெக்டா ஓனர் அம்மா எப்படி சமாளிச்சிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவரு அவங்களோட நம்பல. இவங்க ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே வெயிட் பண்றாரு. அப்படியே உள்ள பார்த்தா ஹீரோ அந்த கட்டை அறுத்துக்கிட்டு அந்த டோர்ல இருக்க கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஹீரோன் கிட்ட வரான். வேகமா ஹீரோனை காப்பாத்த அப்ப மியா கத்துற சவுண்ட் கேக்குது இன்னொரு ரூம்ல இருந்து. நல்ல வேளை மியாக்கு ஒன்னும் ஆகல போல. இவங்கள மாதிரியே கட்டி தான் போட்டு வச்சிருக்காங்க. வேகமா அவளையுமே காப்பாத்துறாங்க. அப்ப கீழே பார்த்தா இந்த ஓனர்ஸ் இவங்க எல்லாரையும் கொண்டுலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. இவங்க தான் அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் ஏதோ பண்ணிருக்காங்க போல. அப்படியே மேல வந்து அந்த சாமியாரை எழுப்பி அந்த மாஸ்க கொடுத்து முழுசா எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல அவர் அந்த பேய்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவர் மிரண்டுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்கான்ல அவன் தான் இந்த லேடியோட ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட அப்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொண்ணோட அஃபர்ல இருந்திருக்கான். எல்லாமே பணத்துக்காக தான். இதை தெரிஞ்சோடனே இந்த லேடி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அந்த சண்டையில அவங்க ரெண்டு பேருமே அவங்க கொடூரமா கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம முதல் நாள் அவங்கள கொன்னுட்டு மறாவது நாள் அந்த நாள் முழுக்க பாத்தீங்கன்னா தண்ணி டப்ல அப்படியே அவங்கள படுக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் 3வது நாள் பாத்தீங்கன்னா அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி பார்சல் பண்ணிருக்கான். இந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால காட்ட முடியாது. அதுக்கப்புறம் கடைசி நாள் 4வது நாள் பாத்தீங்கன்னா அவங்க தங்கி இருந்த அதே ரூம்ல கூட்டிட்டு வந்து அந்த ரூம்ல அப்படியே அந்த சிவத்தோட வச்சு இன்னொரு சிவத்தை கட்டி வச்சிருக்கான். யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால. இது எல்லாத்தையுமே சாமியார் சொல்லி முடிக்க அடுத்த செகண்டே அவருமே இறந்துடுறாரு.
இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே இவங்க வேகமாக பேஸ்மெண்ட்க்கு ஓடி போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு 6 மணிக்குள்ள இந்த பாடியை இவங்க கண்டுபிடிச்சி வெளியே எடுக்கலன்னா இவங்க 3 பேருமே இறந்துடுவாங்க. அதனால தான் இந்த டூல்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பேஸ்மெண்ட் பக்கம் ஓடி போறாங்க. அப்படியே வெளியே பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த போலீஸ்க்கு கால் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா கால்ல அந்த லேடியோட புருஷன் இந்த ஓனர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவருமே வேகமா உள்ள வராரு. அப்படியே உள்ள பார்த்தா எங்க ஓனர்ஸ் அவங்க 3 பேரும் பேஸ்மெண்ட் பக்கம் ஓடி போறத பாத்துடுறாங்க. பார்த்தோன்னே இன்னைக்கு அவங்க செத்தாங்க அப்படின்ட்டு துப்பாக்கியும் கத்தியும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. கீழே இவங்க பேஸ்மெண்ட்க்கு வந்து சுத்தில கத்தின்னு எடுக்க அப்ப கரெக்டா ஓனர் வந்து ஹீரோவை முதுகுலயே ஷூட் பண்ணிட்டான். இந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் நெட்ஃபிளிக்ஸ் லெவல்ல மேக்கிங் பண்ணிருப்பாங்க. சண்டையில மியாக்கு 2-3 இடத்துல கத்தி குத்து பட்டுருது. ஹீரோ ஓனர் கிட்ட சண்டை போட்டு எப்படியோ அடிச்சு போட்டு தப்பிக்க பார்க்க அப்ப கரெக்டா அங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாரு. ஆனா அப்ப ஓனர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து கண்ணை எடுத்து ஃப்ரெண்டை ஷூட் பண்ணி கொண்டுறான். இதனால ஹீரோ டென்ஷன் ஆகி அவனை போட்டு பொழந்துடுறான். அப்ப அதே சமயம் ஹீரோனும் மியாவும் ஓனர் அம்மாவை அடிச்சு போட்டுட்டு கீழே ஓடி வராங்க. அப்புறமா வேகமா இவங்க 3 பேரும் அந்த ரூம்க்கு ஓடி போறாங்க. அங்க வந்து அந்த சிவரை கண்டுபிடிச்சு வேகமா உடைக்க ஆரம்பிக்க அப்ப கரெக்டா பார்த்தா 6 மணி ஆயிடுது. 6 மணி ஆனா அடுத்த செகண்டே அந்த பேய்ங்க அங்க வந்துடுதுங்க. மியாவை தூக்கி கையும் காலையும் பிரிச்சு மேஞ்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்க அதுக்குள்ளேயே அந்த பாடிய செவத்துல இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. அந்த எலும்பு குடுங்களை வெளியே எடுத்து அடுத்த செகண்டே அந்த அம்மா பையும் அந்த பொண்ணு பையும் நார்மல் ஆகுதுங்க, சாந்தமாகுதுங்க. அப்படியே கீழே பார்த்தா ஓனர் மயக்கத்துல இருக்காரு. அப்ப ஓனர் அம்மா வேகமா ஓடி வராங்க. என்னங்க எழுந்துடுங்க, அவங்கள போய் கொல்லுவோம் அப்படின்ட்டு கூப்பிட கரெக்டா அப்ப அந்த 2 பேய்களுமே வந்துடுது. அந்த ஓனர் அம்மாவை அப்படியே கழுத்தை நெரிச்சு தூக்கி அப்படியே கொஞ்ச நேரத்துல தலை தனியா முண்டம் தனியா அப்படின்ட்டு பிரிச்சு மேய்துங்க. அதை பார்த்த ஓனர் என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு கெஞ்ச அப்ப அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ பொம்மையோட கை காலை பிச்சு மேய்கிற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிடுறாங்க. அவங்க 2 பேரையும் கொன்னோடனே அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.